அனைவருக்கும் வணக்கம். இந்தியன் நேவில தான் வந்து இந்த அப்ளிகேஷன் கேட்டிருக்காங்க. இன்வைட் அப்ளிகேஷன் ஃப்ரம் அன்மேரிட் மென் விமன் கேண்டிடேட் ஃபார் ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எக்ஸிக்யூட்டிவ் பிரான்ச்ல ஜூன் 2024 கோர்ஸ்க்கு தான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா 2 ஜூலை 1999 இருந்து 1 ஜனவரி 2005 உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் இருக்கணும். ஸோ இந்த அன்மேரிட் எலிஜிபிள் மென் அண்ட் விமன் கேண்டிடேட் ஃபார் கிராண்ட் ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எக்ஸிக்யூட்டிவ் பிரான்ச் ஆஃப் இந்தியன் நாவல் அண்டர் ஸ்பெஷல் நாவல் ஓரியன்டேஷன் கோர்ஸ் கமென்சிங் ஜூலை 2024 onwards at இந்தியன் நாவல் அகாடமி எலிமலா கேரளா. ஸோ இதுல தான் வந்து இதுக்கான அந்த வேகன்சி சொல்லியிருக்காங்க. எஸ்எஸ்சி எக்ஸிக்யூட்டிவ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜில தான் வந்து 15 சொல்லியிருக்காங்க. மென் அண்ட் விமனுக்கு 23 பிப்ரவரியிலிருந்து 3 மார்ச் வரை அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற சொல்றாங்க. ஸோ இது வந்து டென்டேட்டிவ் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இன்க்ரீஸ் ஆகலாம் அல்லது குறைவாக ஆகலாம் அப்படிங்கிறத சொல்றாங்க இந்த ட்ரைனிங் ஸ்லாட்ஸை பொறுத்து. என்சிசி கேண்டிடேட்டுக்கு வந்து என்சிசி சர்டிஃபிகேட் ஹோல்டர் வில் பி given relaxation of 5% in cut off mark towards short listing for SSB subject to meeting the following criteria. ஸோ இது எல்லாமே இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து 5% கட் ஆஃப் கொடுக்குறாங்க. ஸோ ஃபைனல் செலக்ஷன் பாத்தீங்க அப்படின்னா வெரிஃபிகேஷன் ஆஃப் சர்டிஃபிகேட் இருக்கும். ஸோ மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் ரிலாக்சேஷன் ஹைட் அண்ட் வெயிட் டர்ட்டோ பத்தி இந்த வெப்சைட்ல கிளியரா கொடுத்திருக்காங்க. மெடிக்கல் சென்டர் வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா கேண்டிடேட் ஹூ ஹேவ் கிராஜுவேட் போஸ்ட் கிராஜுவேட்டட் ஆர் எனி ஃபைனல் இயர் ரெகுலர் இன்டகிரேட்டட்ல வந்து 60% இருக்காங்களோ அவங்க வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஸோ 10th 12th 60% மார்க் இருக்கணும். அதுக்கப்புறம் ஓவரால் குவாலிஃபைங்லேயே வந்து 60% மார்க் இருக்கணும். எம்எஸ்சி பிஇ பிடெக் எம்டெக் இதில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி சாஃப்ட்வேர் சிஸ்டம் சைபர் செக்யூரிட்டி சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேஷன் நெட்வொர்க்கிங் கம்ப்யூட்டர் சிஸ்டம் அண்ட் நெட்வொர்க்கிங் டேட்டா அனலிஸ்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அல்லது எம்சிஏ வித் பிசிஏ பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி வந்து எலிஜிபிள் அந்த குவாலிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஈக்குவலண்டான ஸ்ட்ரீம் ஆஃப் பிஇ பிடெக் அதர் குவாலிஃபிகேஷன் அதர் தன் தோஸ் மென்ஷன்ட் இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. Candidates selected the final merit list induction will be required to submit the proof of completing qualifying degree with minimum 60% of mark by sending on email வந்து கேட்டிருக்காங்க ஜூன் 2024 So candidate falling to meet the stipulated educational criteria will not be permitted to join. So இது இல்ல அப்படின்னா அட்மிட் பண்ண மாட்டாங்க, அதாவது ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. செலக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ஷார்ட் லிஸ்டிங் அப்ளிகேஷன் வில் பேஸ்ட் ஆன் நார்மலைஸ்டு மார்க் உங்களுடைய டிகிரி குவாலிஃபைங் மார்க் ஃபர்ஸ்ட் பேஸ் பண்ணி வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. மார்க் அப்டைன்ட் பை த கேண்டிடேட் இந்த குவாலிஃபைங் டிகிரி வில் பி நார்மலைஸ்ட் யூசிங் ஃபார்மேட் மென்ஷன்ட். ஸோ எப்படி அந்த மார்க் கால்குலேட் பண்ணுவாங்க அப்படிங்கிற அந்த டீடைல்ஸ் வந்து இதுல கொடுத்திருக்காங்க. பிஇ பிடெக் வந்து 5th செமஸ்டர் படிக்கிறவங்களுக்கு வந்து கன்சிடர் பண்ணுவாங்க எஸ்எஸ்பி இந்த ஷார்ட் லிஸ்டிங்ல. போஸ்ட் கிராஜுவேட் இது வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட் வில் பி இன்ஃபார்ம்டு த ஷார்ட் லிஸ்டிங் எஸ்எஸ்பி இன்டர்வியூ வந்து உங்களுடைய இமெயிலுக்கு மொபைலுக்கு வந்து தெரிவிப்பாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் போறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த டிராவல் அலவன்ஸ் கொடுக்குறாங்க. மெரிட் லிஸ்ட் வந்து எஸ்எஸ்பி மார்க் பேஸ் பண்ணி தான் இருக்கும் அப்படிங்கிறது. மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும், போலீஸ் வெரிஃபிகேஷன் இருக்கும், கேரக்டர் வெரிஃபிகேஷன் இருக்கும். ஸோ இந்த அவைலபிலிட்டி வேகன்சி இதை என்ட்ரிக்கு முன்னாடி இது எல்லாமே பண்ற மாதிரி இருக்கும். 10 வருஷம் வந்து டென்யூர் ஆஃப் கமிஷன் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் 4 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. ட்ரைனிங் வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சப் லியூட்டனண்டா இருக்கும். அதுக்கப்புறம் செலக்டட் கேண்டிடேட் அண்டர்கோ 6 வீக் நாவல் ஓரியன்டேஷன் கோர்ஸ்ல வந்து இந்தியன் நாவல் அகாடமி எலிமலால இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்லி அன்மேரிட் எலிஜிபிள் கேண்டிடேட் தான் இந்த ட்ரைனிங் அலோவ் பண்ணுவாங்க. ஸோ இதுல யாராவது மேரிட் ஆயிருக்கு அப்படின்னு தெரிஞ்சது அப்படின்னா அதுக்கான ரீஃபண்ட் எல்லாமே நம்ம பே பண்ற மாதிரி இருக்கும். ப்ரொஃபஷன் பீரியடா வந்து 2 வருஷம் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பே அலவன்ஸ் குரூப் இன்சூரன்ஸ் எல்லாமே இந்த வெப்சைட்ல கொடுத்துருக்காங்க. எப்படி அப்ளை பண்ணுவோம் அப்படின்னா ஜாயின் இந்தியன் நேவிலே வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுடைய பர்டிகுலர் டீடைல்ஸ் கொடுத்து வந்து நீங்க அப்ளை பண்ணணும். ஆதார் கார்டெல்லாம் இதை வச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் மார்க் ஷீட் இது எல்லாமே வந்து ஸ்கேன் பண்ணி வச்சுங்க. உங்களுடைய எல்லா டாக்குமெண்ட்ஸுமே வந்து ஜேபிஜி ஃபார்மேட்ல. ஸோ அதுக்கப்புறம் நல்லா கிளியரா இருக்கிற மாதிரி இருக்கணும். இன்கேஸ் வந்து உங்களுக்கு ரீடபிளா இல்லை அப்படின்னா கண்டிப்பா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ செக் பண்ணீங்க. அப்ளை பண்றதுக்கு முன்னாடி இந்த நோட்டிஃபிகேஷனை ஃபுல்லா படிச்சுட்டு கேட்டுக்கிற டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை ஃபாலோ பண்ணி நீங்க அப்ளை பண்ணுங்க. ஸோ மறக்காம இந்த வீடியோ எல்லாத்தையும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.